காய்ஸ் பார்த்தீங்களா வேறு லெவலில் ஜெயிச்சாங்க. நான் அப்போவே சொன்னேன்ல, ஜேஎஸ்கே தான் 70% ஜெயிப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னா பேட்டிங் நல்லா இருக்குது, பவுலிங் தான் அவங்களோட கம்பேக் கொடுக்கணும். ஸோ அதே மாதிரி பவுலிங்கில் கம்பேக் பண்ணிட்டாங்க. சாம் குக்குன்னு சொல்லி ஒரு டிபிட் பிளேயர் எடுத்திருக்காங்க. நான் கூட நினச்சேன், என்னடா இது ஒரு எலிமினேட்டர் மேட்ச்சில் போய் ஒரு டிபிட்டன் பிளேயரை இறக்குறாங்களே, இது ஒர்க் அவுட் ஆகுமா அப்படின்னு நான் நினச்சேன். பட் பார்த்தீங்கன்னா 4 விக்கெட்டாக 3 விக்கெட் தெரியல, ஒரு 3 விக்கெட் எடுத்துகிட்டு நினைக்கிறேன். ஸோ வேறு லெவலுங்க, அதுதான் அல்டிமேட்டாக பண்ணிட்டார் சாம் குக். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதே சேம் 11 தான் இந்த மேட்ச், அதாவது இன்றைக்கான மேட்ச்லையுமே நடக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சு டஃப்பாக தான் இருக்கும். ஏன்னா அவங்க டர்பன் சூப்பர் கிங்ஸும் நல்ல பேட்டிங் பவுலிங் நல்லா டிஸ்பிளே வச்சுருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கு ஈக்குவலான ஒரு டஃபஸ்ட்டு மேட்சாக தான் இருக்கும். பட் ஃபைனலி யார் ஜெயிப்பாங்கன்னா அது அந்த லாஸ்ட் ஓவர் வரைக்கும் தான் தெரியும். ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஆனால் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் மேட்ச்சு. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த ஜெயித்த ஒரு வெற்றி எனக்கு தெரிஞ்சு கம்ஃபர்டபுளாக ஜெயிச்சிருக்காங்க. ஸோ பேட்டிங்கில் நீங்கள் பார்த்தீங்க, பேட்டிங் எனக்கு தெரிஞ்சு பவர்ஃபுல்லாக இருக்குது. ஃபேஃப் நல்லா ஃபார்மில் இருக்கார், டூப்ல நல்லா ஃபார்மில் இருக்கார். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் சொதப்புறாருன்னு தான் சொல்லணுங்க. இங்கே உண்மையிலே தான் சொல்லணும். ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் அவரோட பேட்டிங்க்கு அந்த பால் அவரால் எப்படி அடிக்கணும் அது தெரில அவருக்கு. ஸோ ஐ திங்க் அது மட்டும் அவர் கொஞ்சம் கரெக்டாக பண்ணிட்டா எல்லாமே பேட்டிங்கில் இருக்கிற எல்லாருமே நல்ல ஃபார்மில் இருப்பாங்க. ஸோ ரீசெண்ட்லி நல்ல பிளேயர் தான், நான் இல்லைன்னு சொல்லல. பட் இருந்தாலும் இந்த ஒரு குறை இருக்க அவர்கிட்ட. நெக்ஸ்ட் டைம் இன்றைக்கி மேட்ச்சில் மட்டும் வேறு லெவலில் பண்ணிட்டாருன்னா அல்டிமேட். போன வாட்டி கூட பண்ணாருங்க, போன வாட்டி கூட இல்லை முதல் சீசன் கூட குவாலிஃபைல கூட ஒரு 100 அடித்தார். ஸோ அப்படின்னு இருக்கிறப்ப ஹோப்ஃபுல்லி இந்த மேட்ச் ஒரு சுச்சுவேஷன் மேட்சாக நம்ம இது ஜெயிச்சா தான் நம்ம ஃபைனல்ஸ் போக முடியும் என்ற நிலைமையில் இருக்கிறப்ப கண்டிப்பாக நான் சொல்கிறேன் இந்த மேட்ச் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் கையில் தான் இருக்கும். நான் சொல்கிறேன் ரீசா ஹெண்ட்ரிக்ஸ் கண்டிப்பாக டாமினேட் பண்ணுவார், பவுலர்ஸ் அவங்க டாமினேட் பண்ணுவாங்க. பட் ரிசல்ட் எப்படி போகுதுன்னு தெரில. மேபி அது ஜேஎஸ்கே பக்கமும் போகலாம், டர்பன் சூப்பர் ஜெயின்ஸ் பக்கமும் போகலாம். ஸோ பார்க்கலாம். ஏன்னா பேக் டு பேக் மேட்ச் ஆனோன்னு மென்டலி அவங்க கொஞ்சம் ரெடியாக இருக்கணும். இப்போ டர்பன் சூப்பர் கிங்ஸ் பார்த்திங்கன்னா 1 டே அவங்க ரெஸ்ட். ஸோ அதனால் மென்டலி அண்டு ஃபிசிக்கலி கொஞ்சமாச்சு ஒரு ரெஸ்ட்டை வச்சுருப்பாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் மேட்சுன்றப்ப பேட்டர்ஸ் அண்ட் பவுலர்ஸோட அந்த மென்டலி ஃபிசிக்கலி அவங்களோட நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறான்ட்டு. பட் என்ன சீக்கிரமாக மேட்ச் முடித்தாங்க, அது ஒரு விதத்தில் கரெக்டு தான். இப்போ என்ன பண்ணணும்னா ஃபேஃப் எனக்கு தெரிஞ்சு இப்போதைக்கு ப்ராக்டிஸாக பண்ண மாட்டாங்க. ஒரு ரெஸ்ட்டு கொடுத்துட்டு அப்படி டேரெக்டாக அடுத்த மேட்ச் தான் போவாங்க. அந்த கிரவுண்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணுறது தான். ஸோ அப்படி தான் ஃபேஃப் பண்ணுவார் தவிர்த்து இப்போ அதே எடுத்தோடனே அந்த ப்ராக்டிஸ் மோடுன்றதை கொடுக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்களே சொல்லுங்க, ஏங்க மேட்ச்சு இப்போ தான் லேண்டிங் மேட்ச்சு, அடுத்த நாள் இன்னொரு மேட்ச்சுன்றப்ப நீங்கள் அதுக்கும் தயாராகணும். அந்த ரெஸ்ட்டுமே நீங்கள் எடுத்துக்காமல் விளையாடணுன்றப்ப ரொம்ப கஷ்டம். ஸோ ஐ திங்க் ஃபேஃப் இந்த டைம் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டாங்க. இந்த டைம் கொஞ்சம் பிளேயர்ஸ் ரொம்ப ரிலாக்ஸாக தான் இருப்பாங்க. ஒரு என்ன சொல்ல அந்த மைண்ட்லேருந்து கொஞ்சம் இதாகணும். ஸோ பார்க்கலாம் என்ன பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ ஓகே கைஸ், ஸோ இன்றைக்கான மேட்ச் எனக்கு தெரிஞ்சு டஃப்பாக தான் போகும். பட் ரிசல்ட் எனக்கு தெரிஞ்சு ஜேஎஸ்கே பக்கம் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கன் பண்ணிடுங்க. பெல் ஐக்கன் பண்ண தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.